This video is sponsored by SBO. SBO தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதில் வந்து எஜுகேஷன் கோர்ஸ் நம்ம ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அது மூலமாக நமக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும். பைமோட் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண மூலமாகவும் நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு ஆர்டிஜிட்டல் லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஎஸ்ஐபி ஆப்பில் பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டு, ஆனால் அந்த அக்கௌண்ட் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதனால் நம்ம வேறு அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கேவிசி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் யூஏஎன் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் சொல்கிறது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 12 டிஜிட் யூஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தோடனே நமக்கு அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். நான் வந்துட்டு 12 டிஜிட் யூஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுக்குறேன். இப்போ ஓடிபி கேட்குது. நம்ம ஓடிபி வந்துட்டு சப்மிட் பண்ணுறோம். நான் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ஓடிபி கொடுத்தோடனே நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டு. நம்ம அவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க, எங்கிட்ட அமௌண்ட் எடுத்துற சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எடுக்கலான்னு போகிறப்ப நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிஜெக்ஷனில் இருக்குது. அதையும் ஷோ பண்ணி காட்டுற பாருங்க. கிளைண்ட் நம்ம சப்மிட் பண்ணலான்னு போகிறப்ப பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் வந்து கேவிசி பண்ண சொல்லி எரர் காட்டுது. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இருக்கிற பழைய அக்கௌண்ட்டை மாதிரி புது அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கேவிசி அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ கேவிசி எப்படி அப்டேட் பண்ணுறத அடுத்து சொல்கிற பாருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் கேவிசின்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பேங்க்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் நம்பரை, பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ன்ற இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து வந்துட்டு கீழே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இடத்துல கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துறோம். அடுத்து ஐஎஃப்எஸ்சி கேட்டிருக்குங்க, ஐஎஃப்எஸ்சியும் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை ஐஎஃப்எஸ்சின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிடுறோம். வெரிஃபை ஆயிடுச்சு. பிரான்ச் நேமு, பேங்க் நேம் எல்லாமே இங்கே ஷோ ஆயிடுச்சு. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்குது, இது கன்ஃபார்ம் பாக்ஸு. இது வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இங்கே எரர் ஆயிடுச்சு. டியர் மெம்பர், யுவர் மொபைல் நம்பர் நாட் லிங்க் வித் யூ நம்பர் டஸ் வித் ஆதார் நம்பர். இவங்க வந்துட்டு கையில் இருக்க மொபைல் நம்பரும் இந்த ஆதார் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கணும். லிங்க் பண்ணால் மட்டும் தான் எடுக்க முடியுன்ட்டு இவங்களுக்கு எரர் வந்துடுச்சு. ஸோ திரும்ப கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் நம்பருக்கு மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் டைம் அடுத்து எப்படி நம்ம கேஒய்சி பண்ணுறது இதுதான் மெத்தடு. இப்போ ஓடிபி வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணுறப்பன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சப்மிட் ஆயிரும், கேஒய்சி ஆயிரும். ஸோ ஓகே, தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, பணம் எடுக்க முடியல, இல்லை எடுக்க தெரியல, எங்கே போனாலும் எடுக்க முடியல அப்படின்றவங்க இங்கே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எடுத்ததுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எப்படி எடுக்குன்றதை சொல்லித்தரேன்.
அப்படி இல்லைனாலும் எடுத்தும் தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். பிஎஃப் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ தேங்க்யூ.